தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்காசி மாவட்டம் கடையனூர் ஒன்றியம் மடத்துப்பட்டி பஞ்சாயத்து. எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், மடத்துப்பட்டி பஞ்சாயத்தில் தற்போது வரை மடத்துப்பட்டி நடுநிலைப் பள்ளியாக இருந்த பள்ளி இப்போ உயர்நிலைப் பள்ளியாக ஆகிவிட்டது. இது ஏகப்பட்ட பள்ளி மாணவிகள் இங்கே பயில்றாங்க. பக்கத்தில் ராமசாமியாபுரம், முத்துசாமியாபுரம், வேற்றம்பட்டி, பசுக்காக பெண் சின்ன குழந்தைகள் இங்கே வந்து நிற்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அங்கே சுரண்டை பக்கத்தில் புளியங்குடி, கடையநல்லூர் இந்த மாதிரி இங்கே வந்து ஸ்டே பண்ணி அரை மணி நேரம் பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க. அவங்களால பெண்கள் வந்து ரொம்ப ஓவாமைக்கு, இயற்கை ஓவாமைக்கு ரொம்ப மன உளைச்சல இருக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் கடை சுற்றுப்புற பூரா ஒன்றும் பெண்களால் இயற்கை ஓவாமே செய்ய முடியாது. அதனால எங்களுக்கு இடம் இல்லைன்னாங்க பஞ்சாயத்துல இருந்து. இப்போ எங்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற சார்பாக ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தாச்சு. இதில் பெண்களுக்கான ஒரு கழிப்பறை கட்டி கொடுக்க மாதிரி எங்களுடைய பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். பல முறை வச்சோம், இப்பவும் மோடி நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா இப்போ எங்களுக்கு பெண்களுக்காக வேணும். செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஊருக்கு பிரசித்தது ஒரு பெரிய இது சந்தையில் ஏகப்பட்ட பெண்கள் வராங்க, ஆயிரக்கணக்கான பெண்கள் வராங்க. அது ஒன்றும் இல்லாம இப்போ சின்ன குழந்தைங்க இருந்த இப்போ ஸ்கூலு இப்போ உயர்நிலை பள்ளி ஆகிவிட்டது. அதுக்கும் ஏகப்பட்ட இப்போ எங்க ஊரு நல்ல பெரிய அளவுல ஒரு நல்ல நம்பர் 1 தென்காசி மாவட்டத்தில் நம்பர் 2வது இடமாக எங்களுக்கு பள்ளி இருக்குது. ஏகப்பட்ட வெளியூர்ல இருந்து படிக்கிற மாணவிகள் இங்க வந்து வராங்க. பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கு இதே அடையாளம். முதல் பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டுல எங்களுக்கு முதல் என்னன்னா ஆரம்பம் ஒரு கழிவு நீர், குழந்தைகளுக்காக பெண்களுக்காக கழிவு வேணும். அதாவது நீங்க தயவு செய்து இங்க முன்னேற்ற சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த கழிப்பறை கட்டிக்கிற மாதிரி எங்க தலைமையை கேட்டுக்கொள்கிறோம். தென்காசி மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜேபி சியான். ஒரு பாத்ரூமுக்காண்டி பலமுறை நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், மனு கொடுத்துருக்கேன். அது இன்னைக்கு கட்டித்தரேன், நாளைக்கு கட்டித்தரேன்னு சொல்லுதாங்க. அதை பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு இட வசதி இல்லை. நாங்கள் இடத்தையும் ஒதுக்கி கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து நான் இன்னைக்கு அளந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஏகப்பட்ட பெண்கள் வருது, ஆண்கள் வராங்க. இந்த பஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் வருது. அந்த 1 மணி நேரத்தில் ஒரு பெண்கள் வந்து யூரின் போனாங்களோ, ஒரு பாத்ரூம் எதுவும் போனாங்கன்னா அந்த பஸ் போயிடுது. அடுத்து 2 மணி நேரம் கழித்து தான் பஸ் வருது. மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிடுறாங்க. அதனால பாம்பு கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் ஒரு பெண்களுக்கு ஒரு பாத்ரூமும், ஆண்களுக்கு ஒரு கழிப்பிட வசதியும் தேவை. இது